வணக்க நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு பிலிப்பின் நாட்டுக்கு வரவேற்பது ராஜ்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சுற்றி பார்க்க போகிற இடம் லரீனா ட்ரேட். இந்த இடத்துல இருந்து முக்கால்வாசி சிகியோர் தீவை நம்மளால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான வியூ பாயிண்ட். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இதுதான் சிகியோர் தீவு. போன வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த லரீனா துறைமுகத்தில் தான் நான் இறங்கினேன். நைட்டு ஒரு நாள் அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நானும் ஆர்ஜேவும் திட்டமிட்டபடி பைக்கில் இந்த தீவை சுற்றி பார்க்க கிளம்புனோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா லரீனா துறைமுகத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடம் என் லிஸ்ட்லே இல்லை. பிலிப்பின் நாட்டில் இந்த பிஎன்பி பேங்க் தான் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பேங்க். இந்த லரீனா ட்ரேட் என் லிஸ்ட்லே இல்லை. இந்த மாதிரி காலங்காலத்தில் நாங்கள் வண்டியில் போகும்போது மலையை அண்ணாந்து பார்த்தேன். அங்கே ஒரு வித்தியாசமான பில்டிங் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி ஆர்ஜேட சொன்னேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு என்னை அங்கே கூட்டிகிட்டு போனான். 5 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த இடத்த பார்த்தா ஒரு பெரிய பூங்கா மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இந்த இடத்த பராமரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல காற்று ரொம்ப நல்லாவே அடிக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்தோட பேர் லரீனா ட்ரேட் தெரியும். இது ஒரு ரெஸ்டாரண்ட். உட்காரத்துக்கு பெஞ்சில் அருமையாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார் இருக்குது, அது இல்லாமல் காஃபி ஷாப்பும் இருக்குது. அதனால் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், ட்ரிங்க் இங்கே ஆர்டர் பண்ணலாம். இந்த இடம் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. நான் இங்கே வரும்போது மணி 7:30. இந்த இடத்துல 3-4 இந்த மாதிரி டெக் வியூ இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குமோ அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து இந்த வியூவை பார்த்தது என்னோடய அதிர்ஷ்டம். எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த லொக்கேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. கீழே வண்டியில் போகும்போது இந்த பில்டிங்கோட அந்த மண்டபம் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் இங்கே வந்தேன். இந்த இடத்துல இருந்து சிகியோர் தீவோட முக்கால்வாசி இடத்த பார்த்துடலாம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்த நீங்கள் ரசித்து பார்க்கலாம். அதே சமயத்தில் உங்கள் வண்டியை நிறுத்துறதுக்கு சூப்பரான பார்க்கிங் வசதி இருக்குது. நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இந்த இடத்துக்கு ஈவினிங் வந்தீங்கன்னா அருமையான சூரியாஸ்தமத்தை பார்த்துட்டு சாப்பிடலாம். அந்த காட்சி ரொம்பவே அருமையாக இருக்கும். பார்த்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பாருங்கள், அந்த டோம் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்க்கும்போது இந்த இடம் வானவியல் ஆராய்ச்சி கூட மாதிரி இருக்குது. மேலேருந்து ட்ரோனில் பார்க்குறதுக்கு இந்த இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இடம் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் 10 out of 10. நான் நினச்சேன் இந்த சிகியோர் தீவில் இதுதான் உயரமான வியூ பாயிண்ட் நினச்சேன். ஆனால் ஆர்ஜே சொன்னால் இதை விட ஒரு உயரமான பாயிண்ட் சிகியோர் தீவில் இருக்குன்னு சொன்னால், அங்கே இதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு மனசில் ஒரே சந்தோஷம். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போதே முக்கால்வாசி சிகியோரை பார்க்க முடியுது. இன்னும் அந்த இடத்துக்கு போனால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி மனசில் இருந்துச்சு. அதே சமயத்தில் சந்தோஷமும் கூட. இதுதான் நாங்கள் வந்த வழி. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. நான் அங்கே போனப்போ இந்த இடத்த அவங்க இன்னும் முழுசாக கட்டி முடிக்கலை. சுற்றி பார்க்குறதுக்கு அருமையான இடம். என்னை பொறுத்த வரைக்கும் சிகியோர் தீவுக்கு வந்தால் இந்த இடத்த கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கேருந்து நான் போகிறதுக்கு முன்னாடி 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபோட்டோலாம் ரொம்ப அருமையாகவே வந்துச்சு. சிகியோர் தீவுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் போய் டின்னர் ஆர்டர் பண்ணி கையில் ட்ரிங்க்ஸோட அதை சாப்பிட்டுக்கிட்டே சூரியாஸ்தமத்தை பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். அந்த சம்பவத்தை, அந்த ஈவினிங்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கும். உங்களுக்கு இந்த பிளேஸை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் நானும் ஆர்ஜேவும்
சிக்கிகோரோட ஹையஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களை கூடிய சீக்கிரம்னா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நன்றி.